செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக மீனவர் துறையின் இணையதள செயலி எஃபோர்ட்ஸை அறிமுகப்படுத்தும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் 14/12/2024 மாலை 3:30 மணியளவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகை தீப திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோவில் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இரவில் பனை ஓலையால் அமைக்கப்பட்ட சொக்கப்பானை தீபமும் ஏற்றப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு நம்மோடு அமைக்கும் கூட்டணி தமிழகத்தில் 2026 ஆட்சி அமைக்கும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக மீனவர் துறையின் இணையதள செயலி எஃபோர்ட்ஸை அறிமுகப்படுத்தும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் 14/12/2024 மாலை 3:30 மணியளவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை செயலர் திரு ஏ நெடுஞ்செழியன் ஈயாப்பா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் கலந்து கொண்டு மீன்வளத்துறையின் இணையதள செயலியான எஃபோர்ட்ஸை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் தலைமுறையாற்றி கீழ்காணும் பல்வேறு மத்திய மற்றும் மாநில அரசு நலத்திட்ட உதவிகளை மீனவர்களுக்கு வழங்கினார். பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத் யோஜனா, வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உதவி அளித்தல் திட்டத்தின் கீழ் 25,782 மீனவ பயனாளிகளுக்கு அவரது பங்கு தொகையும் சேர்த்து மொத்தம் 11,60,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஏனாம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பயனாளிக்கு தற்போதுள்ள குளிர்பதன மற்றும் பனிக்கட்டி உற்பத்தி நிலையத்தை நவீனப்படுத்துவதற்காக வேண்டி மானியமாக 29,77,939 வழங்கப்பட்டது. புதிதாக நன்னீர் மீன் வளர்ப்பு குட்டைகள் அமைப்பதற்கும் மற்றும் இடுபொருள் மானியமாகவும் புதுவை பகுதியைச் சேர்ந்த 4 பயனாளிகளுக்கு 4,31,000 ரூபாய் வழங்கப்பட்டது. புதிதாக உவர்நீர் மீன் வளர்ப்பு குட்டைகள் அமைப்பதற்கும் மற்றும் இடுபொருள் மானியமாகவும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 2 பயனாளிகளுக்கு 24,20,800 வழங்கப்பட்டது. புதிதாக மீன் உணவு மதிப்புக்கூட்டு நிறுவனம் துவங்குவதற்கு ஏனாம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பயனாளிக்கு 23,33,030 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டது. மாநில அரசு திட்டம் 2024 ஆண்டு 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் 60% மேல் மதிப்பெண் பெற்று புதுவை பகுதியைச் சேர்ந்த 511 மீனவ மாணவர்களுக்கு ரொக்க பரிசாக 48,59,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இறந்த மீனவ ஓய்வூதியதாரர்களின் ஈமச்சடங்கு செலவுக்கான நிதியாக நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 வீதம் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்து 295 பயனாளிகளுக்கு 44,25,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 248 விசைப்படகு உரிமையாளர்களுக்கு டீசல் மானியமாக 1,36,67,905 ரூபாய் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 31 விசைப்படகு உரிமையாளர்களுக்கு காப்பீட்டு மானியமாக 96,022 ரூபாய் வழங்கப்பட்டது. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஏ நமச்சிவாயம், மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு PML கல்யாணசுந்தரம், திரு ஆர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக மீன்வளத்துறை இயக்குநர் திரு ஏ முகமது இஸ்மாயில் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்தினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மீன்வளத்துறை இணை இயக்குநர் திரு கு தெய்வசிகாமணி அவர்கள் தலைமையில் துறை அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர். கார்த்திகை தீப திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோவில் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இரவில் பனை ஓலையால் அமைக்கப்பட்ட சொக்கப்பானை தீபமும் ஏற்றப்பட்டது. மணக்குள விநாயகர் கோவில், வேதபுரீஸ்வரர் கோவில், ரயில் நிலையம் பகுதியில் உள்ள கௌசிக பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில், வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் வெள்ளிக்கிழமை காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோவில்களின் கோபுர பகுதிகளில் அகல் விளக்கு உள்ளிட்ட தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.
இதையடுத்து வீடுகள், வணிக நிறுவனங்கள், சிறிய கோவில்களிலும் அகல்விளக்கு, மெழுகுவர்த்தி என தீபங்கள் ஏற்றப்பட்டன. இரவில் மணக்குள விநாயகர் கோவில், முருகன் கோவில், சிவன் கோவில்களில் பனை ஓலையால் அமைக்கப்பட்ட சொக்கப்பானை தீபமும் ஏற்றப்பட்டது. அதை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு நம்மோடு அமைக்கும் கூட்டணி தமிழகத்தில் 2026 ஆட்சி அமைக்கும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அன்பழகன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு அமையும் கூட்டணி 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றார். ஆண்டுதோறும் ஜனநாயக முறைப்படி கட்சி பொதுக்குழுவை கூட்டும் தகுதி வாய்ந்த ஒரே இயக்கம் அதிமுக தான் என்றும், நாளை நடைபெற இருக்கும் தமிழகத்தின் மாபெரும் பொதுக்குழுவில் புதுச்சேரி நிர்வாகிகள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். புதுச்சேரி அரசுக்கு தெரிவிக்காமல் வீடூர் அணை, சாத்தனூர் அணை மற்றும் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதனால் புதுச்சேரி மாநிலம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசின் அலட்சியத்தால் புதுச்சேரிக்கு ஏறத்தாழ 200 கோடி ரூபாய் அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசிடமிருந்து 200 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை புதுச்சேரி அரசு கேட்க வேண்டும் என்றும், அல்லது தமிழக அரசு மீது வழக்கு பதிவு செய்து உரிய இழப்பீட்டுத் தொகை பெற புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி விவசாயிகள் சம்பா நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சம்பா பட்டத்திற்கு கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் கடந்த மாதம் 15ஆம் தேதி வரை விதை விதைத்து பயிர் செய்யும் விவசாயிகள் வரும் 15ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறது. விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கு விண்ணப்பத்துடன் உரிய ஆவணங்களை இணைத்து அந்தந்த பகுதிகளில் உள்ள உழவர் உதவியக வேளாண் அலுவலரிடம் சம்பா விதை விதைப்பு சான்றிதழ் பெற்று இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யும் போது தங்களுடைய ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசியில் வரும் OTP எண்ணை பொது சேவை மையங்களில் அழைத்து தகவல் சரிபார்க்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு விவசாயிக்கும் தாங்கள் காப்பீடு செய்த பயிர் விவரம், நில அளவு விவரங்களை நேரடியாக சரிபார்த்துக் கொள்ள முடியும். மேலும் பதிவு செய்வதற்கான கட்டணம் எதுவும் விவசாயிகள் பொது சேவை மையத்தில் செலுத்த தேவையில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கிழக்கு மாநில தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு அமமுக கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் கொடியேற்றும் விழா மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் UC ஆறுமுகம், புதுச்சேரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகன், மேற்கு மாவட்ட செயலாளர் ST சேகர், அவைத்தலைவர் ரகுபதி, தொகுதி செயலாளர்கள் செல்லா, அன்பு என்கின்ற யோகநாதன், தனவேல் மற்றும் நிர்வாகிகள் நடராஜன், தயாளன், முருகன், கண்ணன், பழனி, வைத்தியநாதன், ராமு, தொகுதி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் பிரதோஷ வழிபாடு மற்றும் கார்த்திகை மாத தீபத்தினை முன்னிட்டு சொக்கப்பானை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருள் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் கார்த்திகை மாத தீப திருவிழாவினை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் மகா தீபமும் அதனைத் தொடர்ந்து சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உதயம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தினை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்து ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தினை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டைச் சேர்ந்த அன்னை இந்திரா லேப் உரிமையாளர் செல்வக்குமார் மற்றும் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திரிவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு மற்றும் சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு மற்றும் கார்த்திகை மாத தீப திருவிழாவினை முன்னிட்டு சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாத தீப திருவிழாவினை முன்னிட்டு சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காரைக்கால் பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டு திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர், சேத்தூர், செல்லூர், கருக்கங்குடி, அத்திப்படுகை, பேட்டை, அரங்கநகர், தேனூர், செருமாவிளங்கை, நெய்வாச்சேரி, கீழ்த்தென்னங்குடி, சுரக்குடி உள்ளிட்ட 25 கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவு தயாரித்து வழங்கப்பட்டது. முன்னதாக நெடுங்காடு சித்ரா மஹாலில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட உணவு டாடா ஏசி வாகனம் மூலமாக திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட 25 கிராமங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழாவினை முன்னிட்டு சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழாவினை முன்னிட்டு காலை 10 மணி அளவில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மேலும் மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியும் சோமஸ்கந்தர் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆலய உட்பிரகாரம் உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சொக்கப்பானை ஏற்றப்பட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான உபயத்தினை தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த மங்கையர்கரசி குடும்பத்தினர் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், சிவாச்சாரியார் பெருமக்கள் மற்றும் கிராமவாசிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரத்தினை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை லட்சுமி ஹயகிரீவர் திருக்கோவிலில் திருவீதி உலா நடைபெற்றது. 12 ஆழ்வார்களில் ஒருவர் திருமங்கை ஆழ்வார். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் அதிகமான கோவிலை பாடியவர் இவர்தான். இவரது திருநட்சத்திரத்தினை முன்னிட்டு இன்று பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு ஆராதனை நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் பெருமாள் திருக்கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஹயகிரீவர் திருமங்கை ஆழ்வார் அமர்த்தப்பட்டு
பாராயணம் பாடப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் ஹயக்ரீவர் திருமங்கையாழ்வார் கோவில் வந்தடைந்ததை அடுத்து தீபாராதனை காட்டப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக மீனவர் துறையின் இணையதள செயலி எஃபோர்ட்ஸை அறிமுகப்படுத்தும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் 14/12/2024 மாலை 3:30 மணியளவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகை தீபத் திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோவில் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இரவில் பனை ஓலையால் அமைக்கப்பட்ட சொக்கப்பானை தீபமும் ஏற்றப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு நம்மோடு அமைக்கும் கூட்டணி தமிழகத்தில் 2026 ஆட்சி அமைக்கும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.